ரெட்ரோ இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணப்பே இது ஒரு ரொமான்டிக்கல் ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே படத்தோட ட்ரைலரையும் டீசரையும் பார்த்திருப்போம். அதை பார்த்த உடனே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும். அதை தாண்டி எனக்கு இந்த மூவி பார்க்கறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, ஆக்டர் சூர்யா அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். சீரியஸ்லி எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு மூவி தான் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியும் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்குமே எனக்கு பெருசா குறைகள்னு எதுவுமே தோணல. நேர்கோட்டில் தான் கதையை கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கேங்ஸ்டரா இருக்கிற பாரி தன்னோட காதலி ருக்மணிக்காக எல்லாத்தையும் கைவிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா பாரியோட மூர்க்கத்தனத்தினாலையும் பழைய பகை அவரை தொடர்ந்து வரதுனாலையும் அவர்னால ருக்மணி கூட சேர்ந்து வாழ முடியல. ஃபைனலா இவரு ருக்மணி கூட சேர்ந்தாரா, இவர் விட்டு வச்ச பகலாம் என்ன ஆச்சுன்றதா இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியே. நான் இப்ப சொன்ன ஸ்டோரியே மேலோட்டமான ஒரு ஸ்டோரி தான். பட் இந்த கதைக்குள்ளேயே சில கிளை கதைகள்லாம் இருக்கு. கரண்ட் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் அண்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் கண்டிப்பா சொல்லலாம். இந்த மூவிலயுமே அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் படம் லாக் ஆகுதுன்றாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணல. ஒரு படத்தை கதையோட ஒன்றி பாக்குறப்ப அந்த படத்தோட கதை எங்கேயுமே நகராம ஒரே நேர்கோட்டில் போகணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அதை இந்த படம் கரெக்டாவே செஞ்சிருக்கு. அண்ட் பில்லர் ஆஃப் த மூவின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்க சொல்லலாம். பிரிச்சு மேஞ்சிட்டாரு மனுஷன். சூர்யா, பூஜா ஹெட்டே, ஜோஜி ஜார்ஜ் அண்ட் ஜெயராம் 4 பேருமே பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாங்க. இந்த மூவில நான் பெருசா ரசிச்ச 3 விஷயம் என்னன்னா, ஸ்டண்ட், சினிமாட்டோகிராஃபி அண்ட் காஸ்டியூம் டிசைனிங் எல்லாமே பக்காவா இருக்கு. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பேட்ட படத்துல பாத்தீங்கன்னா சில ட்விஸ்ட் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி ரெட்ரோலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்பயும் சொல்றேன், ரெட்ரோ மூவி சூப்பராவே இருக்கு. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். பட் மசாலா டைப், கிளாமர் டைப் படம் பாக்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா கேட்டா அது எனக்கு பதில். ஆடியன்ஸ் ஆனா நீங்க ஒரு ப்ராப்பரான மூவி ரிவ்யூவை பார்த்துட்டு படம் பார்க்க போங்க. அது தப்பே கிடையாது. படம் பார்த்துட்டு தியேட்டர்ல இருந்து வெளியில வந்த சில பேர் பாத்தீங்கன்னா படம் பிடிக்கல, நான் தூங்கிட்டேன், படம் ரொம்ப மோசமா இருக்கு, மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு படைப்பாளியோட படைப்பை நம்ம கேவலப்படுத்திட முடியாது. நல்லதோ கெட்டதோ நம்மளே போய் பார்த்து முடிப்போம். உங்ககிட்ட டைம் பிளஸ் மணி இருந்ததுன்னா கண்டிப்பா ரெட்ரோ மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரெட்ரோ மூவி யாராச்சும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.